கோவை மதுரைக்கு மெட்ரோ வந்து மறுக்கப்பட்டிருக்கீங்க சார். மறுக்கப்படலை. நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன டிவி எனக்கு தெரியாது. டோன்ட் செட் ஃபால்ஸ் நெரேட்டிவ். இந்த திமுக அரசாங்கமும் முதலமைச்சரோ சொல்ற ஒரு வார்த்தையை கூட நம்ப மாட்டேன். ஏன்னா பொய்யர்கள். திராவிடியன் ஸ்டாக்னு சொன்னாலே திருட்டு, புரட்டு, இருட்டு, உருட்டு. இவ்வளவு அநாகரிகமான ஒரு தீய சக்தி இல்லையா உதயநிதி? ஹிந்து மக்களின் விரோதி தீய சக்தி, இந்துக்களை அழிப்பேன்னு சொன்ன ஒரு மகா மோசமான தீய சக்தி. அவர் சொன்னது என்கிட்ட வந்து கேக்குறீங்களே, அதுவே வந்து எனக்கு அவமானம் இல்லையா? 30 நாள்ல 300 வீடு பாக்குறதுல மன உளைச்சல்ல செத்து போவாங்களா? எல்லாமே பொய் சார். கோவை மதுரைக்கு மெட்ரோ வந்து மறுக்கப்பட்டிருக்கீங்க சார். மறுக்கப்படலை. நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன டிவி எனக்கு தெரியாது. டோன்ட் செட் ஃபால்ஸ் நெரேட்டிவ். நான் கேட்குறேன், ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்களா, ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா? திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. திருப்பி அனுப்பியிருக்காங்க. கொரீஸ் கேட்டு ஒழுங்கா அனுப்பு. டிபிஆர் தப்பு. ஏன்னு சொன்னா, கோயம்புத்தூருடைய மெட்ரோ மொத்த நீளமே 20 கிலோமீட்டர், 10,000 கோடி ரூபாய் எஸ்டிமேட்னு அனுப்பியிருக்காங்க. ஆனா அதுல என்ன சொல்றாங்க, எடுத்த உடனே சென்னை மெட்ரோவை விட அதிகமான பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு. இஸ் இட் நாட் ஃபால்ஸ்? சென்னை செகண்ட் ஃபேஸ் ஆஃப் மெட்ரோவே 63,000 கோடி. சரி, அது மாநில அரசு தங்கள் திட்டமாக அறிவித்தது. ஆனால் மத்திய அரசு அதை ஏற்றுக்கொண்டு நிதி ஒதுக்கி. அப்போ அவ்வளோ பெரிய ஸ்கீமுக்கு நிதி கொடுக்கும்னு சொன்னா கோயம்புத்தூர் ஏன் ரிஜெக்ட் பண்ணணும்? சரி, 7 ஸ்டேஷன் நீங்க சொல்லியிருக்கீங்க, இடமே போதாது. அடுத்தது எத்தனை தனியார் கட்டடங்கள், பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இதுல இடிபடுது? அலைன்மெண்ட்டை சரியாக்கி கொடுங்க. ஆகவே முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய தவறின் காரணமாக திருத்தி அனுப்ப சொல்லி, தப்பு பண்ணினா வாத்தியாரு ஒரு குட்டு குட்டி ஒழுங்கா எழுதுடான்னு சொல்ற மாதிரி. அதனால இதை வந்து இதுல மறுக்கலை. சரி, நீங்க மதுரைக்கு உங்க டிபிஆர்லயும் சொல்றீங்க, மத்திய அரசு திட்டத்துல அந்த எலக்ட்ரானிக் பஸ் விட்டாலே போதுமானதுன்னு. பின்ன ஏன் அனுப்பினீங்க? நீங்க அந்த டிபிஆர்லயும் சொல்லியிருக்கீங்க வந்து இது பஸ் போதுமானதுன்னு. அப்ப மெட்ரோ எப்படி அனுப்பிச்சிங்க? அதனால அரசாங்கம் இத திட்டத்தை அனுப்பும் பொழுதே மத்திய அரசை குறை சொல்ல வேண்டும் என்கின்ற தீய எண்ணத்தோடு சொல்லி இருக்கு. Now they have got exposed. இந்த திமுக அரசாங்கமும் முதலமைச்சரோ சொல்ற ஒரு வார்த்தையை கூட நம்ப மாட்டேன். ஏன்னா பொய்யர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் டிஎன்ஏ என்னங்க? 67 என்ன சொன்னீங்க? 3 படி லட்சியம், 1 படி நிச்சயமா கொடுத்தீங்களா? புரட்டு. திராவிடியன் ஸ்டாக்னு சொன்னாலே திருட்டு, புரட்டு, இருட்டு, உருட்டு. அதனால அவங்க சொல்ற எதையுமே நம்ப முடியாது. ஆல் ஆர் ஃபால்ஸ். முதலமைச்சர் இன்னி வரை ஒரு வரி உண்மை பேசியிருக்காரா? பொய்யர், முழு பொய்யர். அதனால நீங்க கொடுத்த டிபிஆர் இட் இஸ் டிஃபெக்டிவ். கரெக்ட் இட். சார், நான் உதயநிதியை கேட்கிறேன், உங்க திராவிடியன் இது நீங்க கோரிக்கை வச்சீங்களே, அடைந்தால் திராவிட நாடு இல்லையல் சுடுகாடுன்னு, செத்து போச்சா போலியா சார்? செத்து போச்சா போலியா? அப்புறம் ஒரு மொழியை பத்தி பேசுறீங்க. வெறுப்பு அரசியல் ஊற்று கண் திராவிடியன் ஸ்டாக். மொழி வெறுப்பு, மத வெறுப்பு, ஹிந்து விரோத தீய சக்திகள். நீங்க ஊரா அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிப்பேன்ட்டு. கேவலமா இல்ல? நான் ஐ எம் அ கிறிஸ்டியன், என்னோட ஒய்ஃப் கிறிஸ்டியன், ஐ எம் அ ப்ரௌட் கிறிஸ்டியன்ங்கிறீங்க. யூ பி அ ப்ரௌட் கிறிஸ்டியன். ஹவ் கேன் யூ சே தட் யூ வுட் கில் தி ஹிந்துஸ்? இவ்வளவு அநாகரிகமான ஒரு தீய சக்தி இல்லையா உதயநிதி? ஹிந்து மக்களின் விரோதி தீய சக்தி, இந்துக்களை அழிப்பேன்னு சொன்ன ஒரு மகா மோசமான தீய சக்தி. அவர் சொன்னது என்கிட்ட வந்து கேக்குறீங்களே, அதுவே வந்து எனக்கு அவமானம் இல்லையா? ஒரு பிஎல்ஓக்கு எவ்வளவு ஏரியா கொடுத்திருக்கு? ஒரு பூத்து. ஒரு பூத்துல எத்தனை ஓட்டு அதிகபட்சம்? 1000 ஓட்டு. எத்தனை வீடு? 300 வீடு. 30 நாள்ல 300 வீடு பாக்குறதுல மன உளைச்சல்ல செத்து போவாங்களா? எல்லாமே பொய் சார். எப்படியாவது மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் அரசாங்கத்தை குறை சொல்லணும்னு நான் கேட்கிறேன். பீகார்ல என்ன சொன்னாங்க? இந்த ராகுல் அண்ட் ஸ்டாலின் கம்பெனி, ராகுலோட பிரதர் அப்படித்தானே சொன்னாரு. மை பிரதர் ராகுல் காந்தின்னு கூட சொல்லல, ராஜீவ் காந்தின்னாராங்க. எடுத்து கரெக்டா பாருங்க. அந்த மாதிரி பேசினீங்களே, 65 லட்சம் பேர் விடுபட்டு போயிருக்குன்னு பீகார்ல. தேர்தல் முடிஞ்சு ஒரு நபர்
யாராவது என் ஓட்டு விட்டு போயிருக்குன்னு தேர்தல் பொழுது வீதிக்கு வந்தாரா பீகார்ல? என்ன போய் உண்மையே பேச மாட்டீங்களா? இந்த இண்டி கூட்டணினாலே தே ஆர் ஃப்ராட்ஸ் பை ஃப்ராட்ஸ் ஆஃப் ஃப்ராட்ஸ். அவ்வளவுதான்.